Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. Hi my dears, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க பெரிய புராணம் தான் பார்க்க போறோமா. நல்லா கவனிச்சீங்க. பெரிய புராணத்துல இருந்து 2 क्वेश्चन உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்பாங்க. பாருங்க 63 சிவனடியார்களின் வரலாற்றை பற்றி கூறுவதா, அதாவது 63 சிவனடியார்களின் வரலாற்றை தான் கூறுறாங்க. அந்த வரலாற்றை பற்றி கூறுவதால அந்த 63 சிவனடியார்களை நம்ம எப்படி சொல்லுவோம், அவங்களுடைய பெருமை எல்லாம் எப்படி சொல்றதால இத பெரிய புராணம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த பெரிய புராணத்தின் தலைவர் யாராக வச்சு பாடப்பட்டதுன்னா சுந்தரர். பெரிய புராணத்தின் தலைவர் யாரு? சுந்தரர். சுந்தரர் தான் தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இது. அடுத்து இந்த நூலின் ஆசிரியர் யாரு? சேக்கிழார். சேக்கிழார் இந்த நூலுக்கு இட்ட பெயர் என்ன அப்படின்னாக்க திருத்தொண்டர் புராணம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே, நல்லா பார்த்துங்க. பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணமா. இந்த திருத்தொண்டர் புராணம் உலகலாம், அந்த பெரிய புராணம் உலகலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டே உலகலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்தவர் யாருன்னா நம்ம நடராஜ சிதம்பரம் தில்லையில உள்ள நடராஜ பெருமாள் தான் எடுத்து கொடுத்ததாக ஒரு ஐதீகம் இருக்கு. தில்லை நடராஜர் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்டது பெரிய புராணம் என்று கூறுவர். அடுத்து இந்த பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நல்லா பாத்துங்க. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம். இதை கேட்பாங்க உங்களுக்கு. இது ஒரு டைம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயும் வந்திருக்குது. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது அப்படின்னு கேட்டு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், சீரா புராணம் அப்படிலாம் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க பெரிய புராணங்கிறத சூஸ் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா பாத்துங்க. அடுத்து ஒருங்கே பாருமா, இதுல 2 மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இதுவும் உங்களுக்கு ஆன்சர்ல வர மாதிரி கேட்பாங்க. அடுத்து இந்த உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் என்று கூறியவர் என்று சிறப்பித்தவர் யார் அப்படின்னாக்க திருவி கல்யாண சுந்தரனார். இதுவும் உங்களுக்கு ஒரு வினாவா வருமா. இதுவும் ஆன்சர்ல வர மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. திருவி கல்யாண சுந்தரனாரும் ஆப்ஷன்ல வர மாதிரி கேட்பாங்க உங்களுக்கு. அடுத்து பாரு, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கிழாரை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் புகழ்ந்துரைத்துள்ளார். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இதுல 2 மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய, இதுல பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று யாரை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் புகழ்ந்துரைத்துள்ளார் அப்படின்னாக்க சேக்கிழாரை. அதே கொஸ்டினை மாத்தி பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கிழாரை யார் புகழ்ந்துரைத்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு எழுதணும். அடுத்து பாருங்க, சேக்கிழாரின் இயற்பெயர். சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார் நமக்கு தெரியும். அவர் பெரிய புராணத்துக்கு இட்ட பெயர் என்னன்னா திருத்தொண்டர் புராணம், அதுவும் தெரியும். சேக்கிழாருடைய இயற்பெயர் அப்படின்னா அருள்மொழி தேவர். அருள்மொழி தேவர். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சேக்கிழாரின் இயற்பெயர் அப்படின்னு கேட்பாங்க. சேக்கிழாரின் இயற்பெயர் என்ன? அருள்மொழி தேவர். இவர் பிறந்த ஊர் அருள்மொழி தேவர், அதாவது சேக்கிழார் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூர். இதுலயும் 2 மாதிரி கேட்பாங்க கொஸ்டின். சேக்கிழார் பிறந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா காஞ்சிபுரம், ஊர்னு கேட்டாங்கன்னா குன்றத்தூர். அடுத்து பாருங்க, சேக்கிழார் யார்கிட்ட பணிபுரிந்தார் அப்படின்னா 2ஆம் குலோத்துங்க சோழன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஆப்ஷன் கேட்டாங்கன்னா 2ஆம் குலோத்துங்க சோழன் எழுதணும். அல்லது அனபாய சோழன் ஆப்ஷன்ல வந்துருச்சுன்னா அனபாய சோழன். அனபாய சோழனிடம் தலைமை அமைச்சராய் திகழ்ந்தார். சேக்கிழார் தலைமை அமைச்சராய் அனபாய சோழனிடம் திகழ்ந்தார். சேக்கிழாரை தெய்வ சேக்கிழார் அப்படிங்கிறது அவருடைய சிறப்பு பெயர். அடுத்து பாத்தீங்கன்னா உத்தம சோழ பல்லவர். உத்தம சோழ பல்லவர் அப்படிங்கிறது சிறப்பு பெயர். சிறப்பு தொடரால் அழைக்கப்படுபவர் சொல்லுவாங்க இல்லையா. உத்தம சோழ பல்லவர் என்னும் சிறப்பு தொடரால் அழைக்கப்படுபவர் யார்? சேக்கிழார். சேக்கிழாரின் காலம் 12ஆம் நூற்றாண்டு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பாருங்க, சோழ நாட்டில் இப்ப நம்ம
பெரிய புராணம் வந்து சோழ நாட்டின் வளத்தையும் சிறப்பையும் ரொம்ப நல்ல பெருமையுடன் எடுத்துரைக்கிறது தான் இந்த நூல். அடுத்து பாருங்க, இதுல பெரிய புராணத்துல வந்து அப்பூதியடிகள் அப்படின்ட்டு ஒரு கதை இருக்கு இல்லையா, இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம 19th முன்னாடி உள்ள எடிஷன்ல 10th புக்ல அந்த பெரிய புராணம் இந்த கதை இருக்குது. அந்த எடிஷன் கிடைச்சா வாங்கி படிச்சு பாருங்க. திங்களூரில் அப்பூதியடிகள் தோன்றிய ஊர் எது? திங்களூர். திங்களூர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்குமா. திங்களூர் எங்க இருக்கு? தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திங்களூரில் தான் அப்பூதியடிகள் தோன்றினார். அப்பூதியடிகள் வந்து திருநாவுக்கரசர் மீது வந்து ரொம்ப பேரன்பு கொண்டிருந்தார். அவர் வந்து நேரடியாக சிவன் மீது பக்தி கொள்ளாமல் சிவ தொண்டராகிய திருநாவுக்கரசர் மீதுதான் அவர் வந்து அதிக அன்பு கொண்டிருந்தார். அவரை தான் வந்து சிவனின் உருவமாக கொண்டு வழிபட்டார். திருநாவுக்கரசருக்கு வந்து திருவமைதி, அவர் வந்து ஒரு முறை வந்து திங்களூருக்கு திருநாவுக்கரசர் வரும்பொழுது அவருடைய இல்லத்திற்கு அழைத்து அவருக்கு வந்து திருவமுது படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட கூப்பிட்டிருந்தார். அப்ப திருவமுது படைப்பதற்காக வாழை குருத்துனா வாழை இலை அறிய செல்லும் பொழுது அவருடைய மகனை தான் அனுப்பி விடுறாங்க. அந்த வாழை குருத்து அறிய அவருடைய பெரிய மகனை. அப்போ வந்து பாம்பு வந்து தீண்டி அந்த பையன் இறந்தாராம். இதுவும் உங்களுக்கு ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. எப்படி இதுல கேட்பாங்க அப்படின்னா, திருநாவுக்கரசருக்கு திருவமுது படைப்பதற்காக வாழை குருத்து அறிய சென்ற அப்பூதியடிகளின் மகன் பாம்பு தீண்டி இருந்தான்னு இருக்கு இல்லையா, இங்க யாருடைய மகன் பாம்பு தீண்டி இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ல மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க அப்பூதியடிகளின் மகன், மூத்த மகன் அப்படின்னு எழுதணும். அதுதான் நீங்க சூஸ்ல எடுத்துக்கணும். அடுத்து பாருங்க, அப்பூதியடிகள் வந்து திருநாவுக்கரசர் மீது கொண்ட பேரன்பினால் அவருடைய வீட்டுல உள்ள தன்னுடைய மகன்களுக்கு, அவருக்கு வந்து அப்பூதியடிகளுக்கு 4 மகன்கள், ஒவ்வொரு மகனுக்குமே திருநாவுக்கரசர் அப்படின்ற பேர் தான் வச்சிருப்பார். திருநாவுக்கரசர் 1, திருநாவுக்கரசர் 2, திருநாவுக்கரசர் 3, திருநாவுக்கரசர் 4 அப்படி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டுல உள்ள அனைத்து பொருட்களுக்குமே நிறைகொள்னா தராசு, அளவை, அடுத்து பசுமாடு, தண்ணீர் பந்தல், அவர் வைத்த தண்ணீர் பந்தல், அவர் வெட்டிய கிணறு, எல்லாத்துக்குமே வந்து திருநாவுக்கரசர் என்ற பெயரை தான் அவர் வச்சிருப்பார். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா பாத்துங்க. எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, அப்பூதியடிகள் தம் மக்கள் நிறை, அளவு, பசு, தண்ணீர் பந்தல் ஆகியவற்றிற்கு என்ன பெயர் வைத்திருந்தார் அப்படின்னு கேட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்து திருநாவுக்கரசர், அப்பூதியடிகள் மாத்தி மாத்தி உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. குலசேகர ஆழ்வார்லாம் கேட்டாங்கன்னா நீங்க திருநாவுக்கரசர் அப்படின்னு நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். அடுத்து பாருங்க, பக்தி சுவையால் குலசேகர ஆழ்வாரால் சரிமா அவ்வளவுதான். இது வரைக்கும் உங்களுக்கு பெரிய புராணம் முடிஞ்சிருச்சு. இதுல இருந்து 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் வந்து திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்டு எழுதப்பட்டது. 4000 திவ்ய பிரபந்தம் திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்டு தலைவனாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நூல். பக்தி மிகுதியால் குலசேகர ஆழ்வாரால் குலசேகர பெருமான் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? திருமால். 4000 திவ்ய பிரபந்தத்தில் பாசுரங்களின் எண்ணிக்கை 120. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பாசுரங்களின் எண்ணிக்கை 120. திருவரங்கத்தில் 3வது மதில் குலசேகரன் வீதி என்று அழைக்கப்படுகிறது. திருவரங்கம் இருக்கு இல்லையா, அங்க எந்த மதில்? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். திருவரங்கத்தில் எத்தனையாவது மதில் குலசேகரன் வீதி என்று அழைக்கப்படுகிறது கேட்டாங்க. 3வது வீதி, 3வது மதில்னு எழுதணும். அல்லது திருவரங்கத்தில் 3வது மதில் டேஷ் என்னும் பெயரை கொண்டு அழைக்கப்படுகிறதுனாக்க குலசேகரன் வீதி என்ற பெயரை கொண்டு அழைக்கப்படுகிறது. குலசேகரன் வீதி. அடுத்து பாருங்க, திருமழிசை ஆழ்வாருடைய பாக்கள் வந்து திருச்சந்த விருத்தம் என்னும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4000 திவ்ய பிரபந்தத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. திருமழிசை ஆழ்வாருடைய பாக்கள் திருச்சந்த விருத்தம் என்று அழைக்கப்படுகிறது. 4000 திவ்ய பிரபந்தம் அடுத்த வகுப்புலையும் பார்ப்போம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.